மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ இப்போ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1963. இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பொருள் தொழில் பக்கசார்பற்ற தன்மை மற்றும் நேர்மை. தொழில் பக்கசார்பற்ற தன்மை மற்றும் நேர்மை. இது என்னைக்கு அறிமுகமாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/4/1963 ஸ்டார்ட் ஆனது தான் இந்த சிபிஐ. இதோட முன்னோடி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சிறப்பு காவல் நிறுவனம்ங்கிறது இதோட முன்னோடி. இது வந்து உள்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்பட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பணியாளர் அமைச்சகத்தின் கீழே இருக்குது. இந்த சட்டம் வந்து இது வந்து ஒரு சட்ட ரீதியான அமைப்பு கிடையாது. இது வந்து சந்தானம் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் வந்துட்டு கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ நம்ம வந்து சிவிசி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் சந்தானம் குழு தான், சிபிஐயும் சந்தானம் குழு தான். ஸோ இது தன் அதிகாரத்தை டெல்லி சிறப்பு காவல் ஸ்தாபன சட்டம் 1946 பெற்றுக்கொண்டது. சிபிஐ மத்திய அரசாங்கத்தின் முதன்மையான கண்காணிப்பு ஆணையமாகும். இது என்ன வேலை பண்ணுது அப்படின்னா ஊழலை வந்து கட்டுப்படுத்துறது தான் இதோட முக்கிய நோக்கம். இது பார்த்தோம் அப்படின்னா 7 பிரிவுகளின் கீழே இருக்கு. சிபிஐங்கிறது 7 பிரிவுகளின் கீழே இருக்கு. இதோட தலைவர் பார்த்தோம் அப்படின்னா இயக்குனர். இதன் தலைவர் இயக்குனர் வந்து இதோட தலைவர் ஆவர். இவரோட பதவி காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷம். இது வந்து லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் 2013 படி மத்திய அமைச்சகத்தால் நியமிக்கப்படுவார். இதுல பார்த்தோம் அப்படின்னா 3